பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அவையார் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி சிலர் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. வெளிநாடுகளில் சம்பாதிக்கிறது, உள்ளூர்லேயே கடினப்பாட்டில் சம்பாதிக்கிறது, நிறைய தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது, ராப்பகலாக பாடுபட்டு சம்பாதிக்கிறது, அத்தனையும் சம்பாரித்து கொண்டு போய் மொத்தமாக எங்கேயாவது விட்டுருவேன். அப்போ நான் அவ்வளோ தூரம் இருந்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன், கடைசியில் மொத்தமாக எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரியான வேதனை நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அப்போ இது யாருக்கு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னாக்க, லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் பாவகிரகம் இருந்து அந்த பாவகிரகம் உங்கள் சம்பாத்தியம் முடியக்கூடிய வயசில் தசை நடத்தணும். எப்படின்னா ஒரு 40-45 வயசுக்கு மேலே தசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் நான் சொந்த தொழில் பண்ணுறேன், அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், அல்லது என் மச்சானோட சேர்ந்து தொழில் பண்ணேன், என்னத்தையா ஒன்று பண்ணி மொத்தமாக பணத்தை விட்டுறேன். அப்போ 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்து மத்தியம வயசுக்கு மேலே அந்த தசை வந்தால் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.